ஹாய், இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் சோயா சங்க்ஸ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எண்ணெய் விட்டு பாண்டியில் எண்ணெய் காஞ்சதோ அதில் பட்டை, லவங்கம், கிராம்பு, ரெண்டு ஏலக்காய் போட்டு தாளிச்சிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சோடனே நான் வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இன்னும் கூட வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிரேவி நல்லாயிருக்கும் கன்சிஸ்டன்சி. நான் இப்போ கிரேவியாக பண்ண போகிறதுல கொஞ்சம் ட்ரையாக தான் இது பண்ண போகிறேன். ஸோ நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை போட்டாச்சு ஆயிலில். இப்போ இதை நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் வதங்கிறதுக்கு நம்ம நல்லா டைம் கொடுக்கணும். நல்லா வெங்காயம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. ஏன்னா நான் ட்ரையாக பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா வதங்கணும். இந்த மீன்வேல் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளியை இப்போ நான் கட் பண்ணி போட போகிறதில்ல. ஸோ சோயா சங்க்ஸ் கிரேவியோட அந்த சோயா சங்க்ஸோடு மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுங்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா 2 தக்காளி எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுட்டுருக்கேன் தனியாக நான். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கின்னு இருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து வதக்கிக்கலாம். ஸோ தக்காளி அரைச்சி வச்சுட்டுருக்கேன். 2 தக்காளி 2 சின்ன சைஸ் தக்காளி, 2 சின்ன சைஸ் வெங்காயம், அவ்வளோதான் எடுத்துட்டுருக்கேன் நான். இப்போ மஞ்சள் பொடி ஆட் பண்ணிட்டேன். வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுது, வாசனை கொஞ்சம் போகிற மாதிரி வந்துடுது. ஸோ இப்போ மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எடுத்து வச்சுக்கலாம். காரப்பொடி, அப்புறம் தனியா பொடி. நான் கரம் மசாலா யூஸ் பண்ணல. நீங்கள் கரம் மசாலா யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கரம் மசாலாவும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் நல்லா வதங்கிடுது பாருங்களேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கிடுது. ஸோ மஞ்சள் பொடி பத்தாத மாதிரி இருந்ததுனால நான் இன்னும் கொஞ்சமாக சேர்த்துட்டேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை நல்லா வதக்கின்ட்டு இதோடு நம்ம எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ நான் மிளகா அப்படி ஆட் பண்ண போகிறேன். ஒரு மிளகா அப்படி 1 டீஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தனியா பொடி ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகா பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, இது 3 தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி நான் கரம் மசாலா ஆட் பண்ணல. ஸோ இது 3த்தையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் மாறிட்டு விட்டுறக்கூடாது. ஸோ அந்த எண்ணெயில் வதக்கும் போது கலர் மாறிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ கலர் மாறாமல் இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், சைடில் தக்காளி அரைச்சி வச்சுன்னு இருக்கோம்ல, இது கலர் மாறாமல் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல, அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். அது தக்காளியே பேஸ்ட்டாக அரைச்சிருக்கிறதுனால நம்ம தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பச்சையாக அரைச்சிருக்கோம் தக்காளி, அதனால் நல்லா வதங்கணும் இப்போ இது. ஸோ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு இந்த மசாலாஸோடு சேர்ந்து இந்த தக்காளி நல்லா வதங்கி பச்சை வாசனை போகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா இது வதங்கிறதுக்கு நல்லா டைம் கொடுக்கணும். நான் மிக்சியை கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து கொட்டின்னு இருக்கேன் அந்த தக்காளி தண்ணியாக, அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அவ்வளோதான். இதை கொஞ்சமாக மூடி போட்டு நல்லா இந்த தக்காளி வேகிறதுக்கு நம்ம குக் பண்ணணும். எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம டைம் கொடுத்து நல்லா பண்ணணும். இந்த மீன்வேல் நம்ம என்ன பண்ணலாம்னா சோயா சங்க்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வெந்நீர் விட்டு வெந்நீரில் என்ன பண்ணியிருக்கேன், சோயா சங்க்ஸை நல்லா தண்ணியில் வெந்நீரில் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்டத்தட்ட வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், அதை வடிகட்டிட்டு இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ அதை வடிகட்டி என்ன பண்ணிவிட்டு சோயா சங்க்ஸ் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். சோயா சங்க்ஸ் தனியாக இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுதா. இப்போ நல்லா ஒரு கலரிக்கலாம். எண்ணெய் பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலரின்ட்டு அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் கிரேவிக்கு தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் உப்பும் போட்டுட்டேன். ஏன்னா இப்போ உப்பு போட்டால் பாருங்களேன் அப்படியே ஒரு கிளேஸ் கொடுக்கும் அந்த கிரேவிக்கு. உப்பு போட்ட உடனே அந்த அப்படியே மின்னும் தகன்னு தங்கம் மாதிரி பாருங்கள் உப்பு போட்டப்புறம், அவ்வளோதான். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ சைடில் சோயா சங்க்ஸும் இருக்குது. இப்போ இது இன்னும் கொஞ்சம் கூட நான் மூடி போட்டு தண்ணி விட்டு நான் குக் பண்ணலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பார்த்தீங்களா, இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. இப்போ பார்த்தா எனக்கு ஆயில் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஆயில், ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால நான் கொஞ்சமாக ஆயிலும் இப்போ நான் விட்டுக்க போகிறேன். கொஞ்சமாக ஆயில் விட்டுன்ட்டேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிரேவி. டேஸ்ட்டு கேக்கு பார்க்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக நான் ஒரு குட்டி டீஸ்பூனில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயிலும் விட்டுருக்கேன். கிரேவி நல்லா கொஞ்சம் ஒன்றா திரண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் விட்டுருக்கேன் ஆயில். ஸோ அவ்வளோதான். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம், இதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சோயா சங்க்ஸ் வேறு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம்.
இல்லைனா சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு பேஸ் வந்து ரெடி ஆகிடுது. இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுது. ஸோ இப்போ சோயா சங்க்ஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் தண்ணி விட்டு இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதை தனியாக கொதிக்க வைக்க போகிறதில்ல நான் இப்போ தண்ணி விட்டதுக்கப்புறம். ஸோ இதுலேயே வந்து நான் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கொதிக்க வச்சிட போகிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பேஸ் நமக்கு ரெடியாக ஆகிடுது. தண்ணி விட்டு இந்த கிரேவி மட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ இது வந்து ஒரு கொதி, இந்த தண்ணி வந்து ஒரே ஒரு கொதி கொதித்த உடனே நம்ம என்ன பண்ணிடலாம், சோயா சங்க்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சைடில், அதை வந்து இந்த கிரேவியோடு சேர்த்து மொத்தமாக போட்டு கொதிக்க வச்சிடலாம். புழிஞ்சு வச்சுட்டுருக்கோம் தண்ணியிலேருந்து சோயா சங்க்ஸை, அதை வந்து இப்போ நான் இந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை உங்களுக்கு நல்ல கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சி இதில் வந்து கொட்டிக்கலாம். நான் வந்து கிரேவியாக பண்ணல, கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ண போகிறேன். அதனால நான் வந்து செமி கிரேவி கூட இல்லை, நான் ட்ரையாக தான் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணலை. இல்லைனா நீங்கள் வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிரேவி வேணும்னா. இப்போ பார்த்தீங்களா, நல்லா மூடி போட்டு நல்லா நான் குக் பண்ணிட்டேன். நம்ம கொட்டின எண்ணெய்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சிடுது. நல்லா இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுது. அதனால் வந்து மேலே கொத்தமல்லி தூவி எனக்கு அந்த தண்ணி எல்லாம் வற்றிட்டு பார்த்துங்க, ட்ரை ஆகிடுது. என் சேனல் ரெடி ஆகிடுது. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.